வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பொட்டேட்டோ பனீர் ஃப்ரிட்டர் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரிட்டர்ஸ் ரெசிபி தான். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் பொட்டேட்டோ எடுத்துருக்கிறேன், பாயில் பண்ணி பீல் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் டர்மரிக் பவுடர் போடுறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பெப்பர் போடுறேன், கொஞ்சம் சால்ட் போடுறேன், கொரியாண்டர் லீவ்ஸு, மின்ட் லீவ்ஸு. இது நீங்கள் ஏதாவது ஒன்று ஆப்ஷன், நீங்கள் எது வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. இது போக ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் நான் இதில் இப்போ 1 தான் போடுற மாதிரி காட்டுறேன், பட் காணலைன்னு சொல்லி திருப்பி 2 நான் ஆட் பண்ணினேன். நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிறது போல் பிசைஞ்சிக்கோங்க. ஆலு சேர்த்துருக்கிறேன், ஹல்தி சேர்த்துருக்கிறேன், காலி மிர்ச்சி சேர்த்துருக்கிறேன், நமக் சேர்த்துருக்கிறேன், கார்ன்ஃப்ளவர்ஸ் சேர்த்துருக்கிறேன். அது போக தனியா லீவ்ஸு, மின்ட் லீவ்ஸ், புதினா. இப்போ நான் டோஃபு எடுத்துருக்கிறேன், சோயா பன்னீர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் மோசரல்லா சீஸ் எடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் நார்மல் பன்னீர் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். இது சப்பாத்தி மாவு போல் தான் நான் உருட்டியிருக்கேன். அதுக்கு கீழே கார்ன்ஃப்ளவரோ, நீங்கள் மைதாவோ, வேறு என்ன பேசன் வேணுன்னா கிராம் ஃப்ளோரோ எடுத்துக்கலாம். நீங்கள் கடலை மாவோ எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு லேசாக நம்ம சப்பாத்தி பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதில் அந்த ஸ்லைஸ் பண்ண அந்த சீஸை, அதாவது அந்த பன்னீரை நம்ம உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சு டோஃபு உள்ளே வச்சு நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பாக்கெட் மாதிரி அதை ரோல் பண்ணிக்கோங்க. சைடில் எண்டில் நிறைய இருக்குதுன்னு அதை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ரெண்டு பக்கத்தையும் கொஞ்சம் லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா சரியாயிடும். அப்படியே ஒரு ரோல் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும். நான் காட்டுற மாதிரியே பண்ணுங்கள். ஈஸியாக தான் இருக்குது. இது ஒன்றும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஒன்றும் இல்லை. நல்லா அழகாக வந்துடுது. இந்த சாசேஜெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி அது ரொம்ப பெருசாக இருக்கும். இது கொஞ்சம் அதை விட சின்ன சைஸாக அழகாக வருது. இது நல்லா ரவுண்டாக அழகாக இருக்குது. அந்த மாதிரி வருது. ஈஸியான மெத்தடு தான், ரொம்ப கஷ்டம் கிடையாது இது பண்ணுறது. இப்படி ஒரு ரோல் பண்ணுங்கள். அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி ரோல் பண்ணிட்டீங்கன்னா அழகாக அந்த உள்ளதெல்லாம் வெளியே வராது, நல்லா கவர் ஆகிடும். இதுக்கப்புறமா இதுக்கு நம்ம கோட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு எக் எடுத்துருக்கிறேன். எனக்கு தேவையானது ஒரு எக்கு போதும், நான் கொஞ்சம் தான் எடுத்துருக்கிறேன். அதனால் 1 அதில் சால்ட்டு போடுறேன், நமக்கும் ஒரு எக்கும் எடுத்துருக்கிறேன், அண்டா எடுத்துருக்கிறேன். நல்லா பீட் பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா ப்ரெட் க்ரம்ஸ் தேவை. இதுக்கு பதிலாக நீங்கள் கோகனட் ஃப்ளேக்ஸ் எடுக்கணுன்னா கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் திருப்பியும் வச்சுருக்கேன். இதுக்கு மைதாவோ நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக வேறு எதுவும் ஃப்ளோர் எடுக்கணுன்னா கோட் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. கிறிஸ்பியாக வரக்கூடிய மாவு வேறு ஏதாவது இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் டைரெக்டாக ஒரு 2 மெத்தட் காட்டுறேன். இதில் முதல்ல எக்கில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ப்ரெட் க்ரம்ஸ் வச்சு கோட் பண்ணுறேன். நீங்கள் மைதாவோ அல்லது கார்ன்ஃப்ளவர்லேயோ அரிசி மாவுலையோ அந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்கில் ஒரு தடவை டிப் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸ்லேயும் பண்ணலாம். 2 மெத்தட்லேயும் பண்ணலாம். அப்படி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அந்த அவுட்டர் கோட் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம டொமேட்டோ சாஸ் கூட, டொமேட்டோ கெச்சப் கூட, நல்ல ஒரு கார சட்னி, தேங்காய் சட்னி கூட நல்லாயிருக்கும், கோகனட் சட்னி நல்லாயிருக்கும், நல்ல சில்லி சட்னி வச்சு, சில்லி சாஸ் கூட வச்சு நல்லா சாப்பிட்லாம். இப்போ இது ஆயில் டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். நல்லா சூடாக இருக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஆயிலில் பண்ணும்போது. ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. நான் ஏற்கனவே இது பாயில்டு தான், பாயிலான பொட்டேட்டோ தான். உள்ளே பன்னீரும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மொசரல்லா வச்சிங்கன்னா அது சூயியாக இருக்கும். உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும். உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை வச்சு நீங்கள் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டான ரெசிப்பியாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சிம்பிள், ஈஸி, வித் லெஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பண்ணக்கூடிய ரெசிபிஸ் பார்க்கணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். இப்போ நான் உள்ளே காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. நல்லா வெந்திருக்கும், நல்லாயிருக்கும். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே. மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும்.